வெல்கம் டு பீட் அண்ட் பிளெண்ட் சமையல். இன்னைக்கு கிரீன் கபாப் செய்யலாம். முதல்ல அரை கப் பச்சை பயிறு வாஷ் பண்ணி 2 கப் தண்ணி, அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துப்போம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. ஒரு கட்டு பாலக்கீரை, ஒரு 150 கிராம் கீரை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மூணு பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற கீரை இவ்வளவும் சாப் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு தண்ணி எல்லாம் அப்சார்ப் பண்ணி நல்லா வெந்துருச்சு. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. பச்சை பயிறு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நறுக்கி வச்சிருக்கிற பாலக் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கபாப் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆற விடலாம். கபாப் மிக்ஸ் ஆறுற நேரத்தில் ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துப்போம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரை பண்ணின கேஷ்யூ நட் சாப் பண்ணது, 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை கிரேப்ஸ் 2 நறுக்குனது, 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் மல்லி இலை, 200 கிராம் பன்னீர், 50 கிராம் மோசரல்லா சீஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். கபாப் மிக்ஸ் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்காம நல்லா அரைச்சு எடுத்துப்போம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கபாப் மிக்ஸை ஒரு பாலாக மேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பரத்திட்டு
ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணலாம். இதே மாதிரி எல்லா கபாப்ஸும் ஃபில் பண்ணி செஞ்சு எடுத்துக்குவோம். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற கபாப்ஸ் ஒன்றா போட்டு இருக்கிற ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற கபாப்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கபாப்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கிரீன் கபாப் ரெடி.